அன்பான ஆன்மாக்களே, நம்மள எத்தனை பேருக்கு இந்த நார்சிசிஸ்ட் மனிதர்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த நம்மள போல ஆட்களுக்கு இந்த நார்சிசிஸ்ட் மனிதர்களை பழி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? வேண்டாம். ஏன் நான் பழி வாங்குறதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றனா, எனக்கு அவங்க தானே பழி வாங்கிக்குவாங்க. நீங்க அவங்களை பழி வாங்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்காக நீங்க பிறந்து வரல. நீங்க ஒரு ஆள் பழி வாங்கணும், இல்ல ஒரு விஷயத்த என்ன பாதிக்க வச்சுட்டாங்க, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், இதை நீங்க செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வரவே இல்லை. நீங்க அவங்க கூட இணைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிறதுக்காக தான் நீங்க அவங்க கூட பார்ட்னவா கை கொடுத்துருக்கீங்க. அது எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துச்சு, எவ்வளவு லேட்டா நடந்துச்சு, அதுதான் மேட்டர். லேட்டா நடந்தாலும் தப்பு இல்லை, ஃபாஸ்டா நடந்தாலும் தப்பு இல்லை. நார்சிசிஸ்ட் மனிதர்கள் ஆக்சுவலி அவங்க செஞ்ச தப்புகளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு நீங்க உங்க மனக்குமுறையில் இருந்துச்சுன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அவங்க நம்மள போல மனித தன்மை இருக்கிறவங்க இல்ல. அவங்களுக்கு தன்னை யாருன்னு தெரியாது. இப்ப நம்மள போல ஆட்கள், அன்பு கொண்ட உள்ளங்கள் போல உள்ள ஆட்கள் அவங்களுக்கு தன்னை யார் அப்படின்னு அட்லீஸ்ட் இன்னும் பிடிபடல அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நார்சிசிஸ்ட் மனிதர்கள் தன்னை யாருன்னு தெரியாம அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு கூட அடுத்தடுத்து பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு இணைஞ்சாலும் அவங்க ஒரு வேடம் போட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்வாங்களே ஒழிய அவங்க நிச்சயமா தன்னை யாருன்னு அறியக்கூடிய ஒரு இடத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. நீ வாழ்க்கையில இருந்து போனதுல இருந்து நான் பெருசா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக அவங்க பல வகையா வாழ்ந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு அது போல ஒரு விஷயங்கள் இல்லவே இல்லை. உலகத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு எல்லாரும் தேடி அலையிறது நிம்மதி, பீஸ். எந்த நிம்மதியை நோக்கி உங்க ஆன்மா பயணம் செஞ்சுட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க நிம்மதியற்று அவங்க நொந்து நூலாகிட்டு இருப்பாங்க. ஆனா அதை காட்டிக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்காது. அதனால வேடம் போட்டு நாடகம் போட்டு கம்யூனிட்டியில தான் நிறைய நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற போல அவங்க காட்டுவாங்க. அது ஆக்சுவலி உண்மையே இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சமே அது போல ஒரு விதியை அவங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா அவர்கள் யார் என்று தெரியாத ஒரு இம்பேலன்ஸ் சோல்ஸா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு அவுட்கம் பிரபஞ்சம் அவங்களுக்கு அளிக்காது. அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அவர்கள் மனசுல என்னைக்குமே நிம்மதி இல்லாம அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தினமும் அந்த பொய்கள் கிட்டே அவங்க வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே அவங்கள உடைச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்றவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல இதுல ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்றத உணர ஆரம்பிப்பாங்க. அந்த உணர்ற காலகட்டத்துல அவங்க அமைதியா விலகி போவாங்க. அவங்களை சுத்தி இருக்கிறவங்க விலகி போவாங்க. இவங்க போலி நாடகங்கள்ல அவங்க சிக்காம விலகி போக போக இவங்களோட தனிமை இவங்களை வாட்டும். அவங்க நம்மள நம்புறாங்களோ இல்லையோ, நம்ம சொன்ன பொய் அங்க ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அந்த மனத்தோட உளைச்சல்லையே தன்னை பழி வாங்கிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது இவ்வளவு ஒரு கடினமான வாழ்க்கை அப்படின்றது நம்ம சொல்லி தெரிய வேணாம். ஏன்னா உலகத்துல இப்ப நீங்க அன்பான ஆன்மாக்களே, நீங்க எதை நினைச்சு இந்த நார்சிசிஸ்ட் வாழ்க்கையில இருந்து வெளியானீங்க? ஏன்னா உங்களுக்கு பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். நீங்களா வாழும் வாழ்க்கை உங்களுக்கு தேவைப்படுது. அந்த வாழ்க்கையில அன்பு இருக்கு, அந்த வாழ்க்கையில டிட்டாச்மெண்ட் இருக்கு, அந்த வாழ்க்கையில உண்மை இருக்கு, அந்த வாழ்க்கையில அவேக்கனிங் இருக்கு, அந்த வாழ்க்கையில கடவுள் இருக்காங்க. அந்த வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அடுத்த கட்டம் போகணுமோ அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் உங்களோட ஆன்மா ஏங்கிறதுக்காக தான் நீங்க அவங்களை விட்டே வெளியே வந்தீங்க. அப்படி இருக்கும்போது அது ஆப்போசிட்டா ஒரு ஆளுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா நினைச்சு பாருங்க. உலகத்துல ஆக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் காசு பணம் எதுவுமே இல்லை. அந்த பீஸ், அந்த சாந்தி. நீங்க அவங்க கிட்ட இருந்து டிட்டாச் ஆகி வந்த பிறகு நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பீஸ், உண்மை, அவேக்கனிங். எவ்வளவு அவேக்கனிங் ஆகுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பீஸ் உண்டாகும். உங்களை நீங்க அறியக்கூடிய தன்மைகள் நடக்கும். உங்களை அறியக்கூடிய எல்லாம் பார்த்து உங்க கண்ணுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு அதிர்வலைகள் உங்களுக்குள்ள உருவாக அவங்க சின்ன வினமா ஆகிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்னைக்குமே ஒரு இமோஷனலான ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை ரிவெஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவே போவாதீங்க. ஏன்னா அது தேவையற்ற ஒரு விஷயம். பிரபஞ்சம் அவங்களை தண்டிக்க வேண்டிய வகையில் தண்டிச்சே ஆகும்ன்றதை புரிஞ்சுக்குங்க.